Hi, hello everyone. We are going to learn English through Tamil. தமிழ் வழியாக ஆங்கிலம் பயிலலாம். Grammar from the basics. Starting on Saturday, the 6th September 2025. Grammar episode 1. Lesson number 1. We are going to learn about the sentences. We normally speak in sentences. நாம் பொதுவாக வாக்கியங்களை கொண்டுதான் பேசுகிறோம். Sentence is a group of words. வாக்கியம் என்பது சொற்களின் குழு. Type of sentences. First type. Sentence that makes a statement. It is called assertive sentence. Example: He played football today. அவன் football விளையாடினான். The second type, question sentences. It is called interrogative sentences. Example: Where do you live? நீ எங்கு வசிக்கிறாய்? Third type, command or request. It is called imperative sentence. Example: Please be quiet. Don't shout. Please be quiet என்பது request. நம்ம வந்து ரெக்வெஸ்ட்டாக ஒருத்தவங்கிட்ட கேட்குறது. டோன்ட் ஷவுட் அப்படிங்கிறது ஆர்டர். ஓகேவா? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஆர்டராக சொல்கிறது தான் டோன்ட் ஷவுட். ஃபோர்த் டைப், எக்ஸ்ப்ரெஸிங் த ஸ்ட்ராங் ஃபீலிங். ஓகேவா? இட் இஸ் கால்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓ வாட் அ பிட்டி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறது தான் எக்ஸ்க்ளமேட்டரி. So all four types of sentences we have learned now. ஒரு சென்டென்ஸ் நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட், ப்ரெடிகேட். சப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நேம்ஸ், பெயர்கள். ப்ரெடிகேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் நேம்ஸ் வரும். ஓகேவா? அதை பார்த்து நம்ம எல்லாம் பயப்படக்கூடாது. ஓகே, யாரை பற்றி பேசுகிறோம் என்பது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னென்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் எ பர்சன் ஆர் எ திங் தட் வி டாக் அபவுட். ஓகேவா? சப்ஜெக்ட் இஸ் எ பர்சன். ஒரு பர்சனாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். அதை பற்றி பேசுகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நாம் பேசும் ஒரு நபர் அல்லது ஒரு விஷயத்தை பற்றி. வாட் வி சே அபவுட் த சப்ஜெக்ட் இஸ் கால்ட் ப்ரெடிகேட். ஓகேவா? ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னா வாட் வி சே அபவுட் த சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறோமோ அதுதான் ப்ரெடிகேட். சப்ஜெக்டை பற்றி நாம் என்ன சொல்கிறோமோ அது ப்ரெடிகேட் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பேசினார், என்ன செய்தார் என்பது தான் ப்ரெடிகேட். ஓகே, எக்ஸாம்பிள்: ஹீ பிளேட் ஃபுட்பால் டுடே. ஹீ வந்து சப்ஜெக்ட். அங்கே பிளேடு ஃபுட்பால் டுடே இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ப்ரெடிகேட். இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தானா ஃப்ரேஸ். சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது, சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட் இருக்குது. அங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஃப்ரேஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆகும். இப்போது அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கணும். அப்படின்னா என்ன? சேகர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஃபுட்பால் டீம். ஓகேவா? கால்பந்து அணியின் கேப்டன் அப்படின்னு இருக்கு. திஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் எ ஃப்ரேஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள்: ஷேகர் who is a final year student is the captain of the football team. இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து சப்ஜெக்ட் என்ன, யார்? ஷேகர். who is the final year student is the captain of the football team. இது வந்து கிளாஸ். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேகர் என்ன பண்ணுறாரு, என்னவா இருக்காரு அப்படிங்கிறத இண்டிபெண்ட்லி காமிக்குதுல்ல, அதுதான் வந்து கிளாஸ். ஹூ இஸ் த சேகர். ஓகேவா? அதுதான் சப்ஜெக்ட். த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் த குரூப் ஆர் ப்ரெடிகேட் ஹேவிங் எ verb to. Such a group of words which forms தப்பு
Each word in a sentence does some work. Depending on the work, they do the words in sentences and divide into 8 parts. ஓகேவா, அவைகள் செய்யும் வேலையை பொறுத்து வாக்கியங்களில் உள்ள சொற்கள் 8 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஓகேவா, சென்டென்ஸ் வந்து நம்ம இப்போ 8 பகுதிகளாக பிரிக்கிறோம். அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறோம். ஓகேவா, ஆல் த பார்ட்ஸ் நீட் நாட் டு பி இன் த same. Okay, first one we are going to learn about noun. Noun is the name of the person, place or thing. Noun என்பது பெயர் சொல். ஒரு ஆளை பற்றி சொல்லுவது, ஒரு இடத்தை பற்றி சொல்லுவது அல்லது ஒரு பொருளை பற்றி சொல்வது தான் noun. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்னை is the capital of Tamil Nadu. Chennai is the name of the place and so it is a noun. Okay, first we have learned noun. Now second, adjective. Adjective adds something to the meaning of a noun. Nounin அர்த்தத்தில் எதையாவது சேர்க்கிறது. It describes a noun. Example, she is a girl. No substance. அவள் ஒரு பெண். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அவள் ஒரு பெண்ணுன்னு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she is a beautiful girl. The word beautiful is one adjective. இங்கே தான் வந்து அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் ஆகுது. புரியுதா? ஓகே, the third one, pronoun. Pronoun is a word used instead of a noun. நவுனுக்கு பதிலாக வந்து இந்த ப்ரோனவுனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோனவுன் என்பது பெயர் சொல்லுக்கு, அதாவது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல். எக்ஸாம்பிள், Sita could not dance well today because she is not well. ஓகேவா, இதில் என்ன புரியுது? Sita and Sita could not dance well today because she is not well. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டா அப்படின்னு நம்ம நேமை சொன்னதுனால செகண்ட் பிகாஸ் ஷீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே பேருக்கு பதிலாக அவங்க she or he அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் pronoun. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? The fourth one, verb. Verb is the most important part of the sentence. Without a verb, there is no life in a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இல்லாமல் வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அது மாதிரி அதில் ஒரு மீனிங்கும் இருக்காது. அதுதான் வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸோட முக்கியமான பகுதி. வேர்ப் இல்லாமல் அந்த சென்டென்ஸே இல்லை. இப்போ உங்களை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கா? சென்டென்ஸில் வேர்ப் இல்லைன்னா உயிரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், he played football yesterday. அவன் நேற்று ஃபுட்பால் விளையாடினான். he played football yesterday. it means he means subject, noun சொல்லலாம். played verb, football அதுவும் noun. ஓகேவா, அதான் he played football yesterday. அவன் நேற்று ஃபுட்பால் விளையாடினான். played is the verb. it shows an action. ஓகேவா, played is the verb. he played football yesterday அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணான்? played football, விளையாடினான். ஓகேவா, ஃபுட்பால் விளையாடினான், அதுதான் வந்து verb. played is the verb. it shows an action. Example, another example, Chennai is a big city. is express a state of a verb. ஓகேவா, சென்னை இஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் verb. Next, fifth one, we are going to learn about adverb. Adverb describes a verb. It adds something to the meaning of a verb. Verbin அர்த்தத்தில் எதையாவது சேர்க்கிறது. Example, he read the book quickly. He subject, read verb, the book quickly. ஓகேவா, அது வந்து adverb. he works efficiently. அவன் திறமையாக வேலை செய்கிறான். Next we are going to learn about sixth one, preposition. இது வந்து preposition வந்து ரொம்ப முக்கியமானது. it shows how the person or thing stands in relation
to something else, noun or pronoun. ஓகேவா? எக்ஸாம்பிள், அல்லது பொருள் வேறு ஏதாவது ஒன்றுடன் தொடர்பாக எவ்வாறு நிற்கிறது என்பதை காட்டுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். The dog is in the house. ஓகேவா? ஸ்மால் வேர்ட்ஸில் தான் இருக்கும் இந்த ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ் இருக்குல்ல, in is the preposition word. ஓகேவா? The dog is in the house. ஓகேவா? அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். in, on, at, for, before, after. Okay. The next one we are going to learn about the seventh one, conjunction. Okay wow. It is used to join words or sentences. Example பாருங்க. Two words இடையில கனெக்ட் பண்ணும். Two nouns இடையில கனெக்ட் பண்ணும். Two class இடையில கனெக்ட் பண்ணும். அல்லது two sentence இடையில கனெக்ட் பண்ணும். அல்லது two phrase இடையில கனெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். Zita and Geeta are sisters. இங்கே என்ன பாருங்கள், and வருதா? Zita and Geeta are sisters. இங்கே and வந்து என்ன வருது? Conjunction. I ran to the bus stop but I missed the bus. I ran to the bus stop. ஓகேவா? அடுத்து என்ன சென்டென்ஸ் வருது? இது ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஐ மிஸ்ட் த பஸ்ஸு. இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்? கனெக்டிவாக ஒரு வேர்டு வரணும், சென்டென்ஸ் வரணும்னா அங்கே பட் போட்டால் தான் வரும். அப்போ ஐ ரேன் டு த பஸ் ஸ்டாப் பட் ஐ மிஸ்ட் த பஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். த வேர்ட் எக்ஸ்பிரஸ் சம் ஹிடன் ஃபீலிங்ஸ், சம் சடன் ஃபீலிங்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள், அலாஸ் அப்படின்னா the dog was run over by the bus. ஐயோ, ஒரு பஸ் வந்து டாக் மேலே ஏறிச்சுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? இன்டர்ஜெக்ஷன். So dear friends, we have learned about the sentence and the types of sentences, and so I hope that you have understand all about the sentences. So ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெசனில் வில் மீட் யூ.